நம்ம பார்க்க போற மூவி புதிரே இல்லாத கண்டென்ட். இந்த படம் குழந்தைகளை வச்சு குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படம். ஆனா எல்லா ஏஜ் குரூப்பும் இதை பார்க்கலாம். ஒரு சூப்பர் ஹீரோ பிளாட் வச்சு 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் வச்சு மூச்சு என்ன சிரிக்க வச்சு நல்லாவே என்ன எங்கேஜ் பண்ண படத்தோட ஸ்டோரி தான் நீ நம்ம பார்க்க போறோம். சோ ஹலோ தேர், நான் பார்க்க போற படம் என்னன்னா 2020ல வி கேன் பி ஹீரோஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படமா ரிலீஸ் ஆன ஒரு ஜாலி ஃபன் மூவி தான் நீ நான் பார்க்க போறோம். சரி ஓகே, போங்க வீடியோக்குள்ள போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சூப்பர் ஹீரோக்கு சேட்டலைட் டேமேஜ் ஆன மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. சரி அது என்ன அப்படின்னு போய் செக் பண்ணிட்டு வரலாம்னு இடத்துக்கு மேல போனா இவன் செக் பண்ண போன சேட்டலைட் தூளா கிடக்கு. அதோட ஃபின்ஸ் எல்லாம் புல்லட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. எவன் அந்த வேலையை பார்த்திருப்பான்னு பார்த்தா அங்க ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்கு. ஏகப்பட்ட டென்டகிள்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அதை பார்த்தாவே தெரியுது அது ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப். இவனை பார்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதுங்களுக்கு நான் யாரும் தெரியல போல. சரி என் ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு இன்ஸ்டா செல்ஃபி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு செல்ஃபி ஸ்டிக் வச்சுட்டு போட்டோ எடுக்கலாம்னு போகும்போது அப்ப டக்குன்னு அவனை ஏதோ பாஸ் ஆகிற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். என்னடா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப் சுத்தி அத்தனை ஸ்பேஸ் ஷிப் நின்றுட்டு இருக்கு. ஓ நம்ம தப்பா கணக்கு போட்டுட்டோம் போல அப்படின்னு சொன்ன அடுத்த சீன்லயே அவன் மேல இருந்து பூமிக்குள்ள விழுந்துகிட்டு இருக்கான். பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அவனை ஒருத்தனை காப்பாத்திட்டு ஹெட் குவார்டர்ஸ் இன்ஃபார்ம் பண்றான். இந்த மாதிரி நம்ம சென்ட் பண்ணி விட்டு ஹீரோ அடிபட்டு கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு. அப்போ வி கேன் பி ஹீரோ அப்படின்ற அந்த படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கதையோட ஹீரோயின் இந்த குட்டி பொண்ணு தான். பெட்ல இருந்து எந்திரிச்சு அவங்க அப்பாவை பார்க்க போறான். அவங்க அப்பா நியூஸ்ல மிராக்கல் மேன் அடிபட்டு கீழே விழுந்ததை பார்த்துட்டு இருக்காரு. பசங்க ஒரு சூப்பர் ஹீரோ கூட இடத்துல இருந்து கீழே விழுந்துட்டு இருந்தால அவன் தான் மிராக்கல் மேன். அதை பார்த்த ஹீரோயின் அச்சோ என்னாச்சு பவருக்கு அப்படின்னு கேட்கறான். நீ கவலைப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, அது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். நல்ல வேலை நீங்க இந்த ட்ரைனிங்க்கு போகலன்ற. நான் தான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தால ஃபீல்ட் ஒர்க்லாம் போக போறது இல்ல, ஆபீஸ்ல ஒர்க் பண்ண போறாங்க. அந்த ப்ராமிஸ் நான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன்றான். இவங்க பேச வச்சு பார்த்தா இவர் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்றது நமக்கு புரிய வருது. ப்ராமிஸ் என்ன பனிஷ்மெண்ட் ஹெவியா இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல. சரிங்க மகாராணி, நாங்க எந்த தப்பு பண்ண போறது இல்ல அப்படின்றாரு. அப்படின்ட்டு ஹீரோயின் அவ ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு ஹீரோயினோட அப்பா ஆபீஸ்க்கு போறாரு. ஆபீஸ்க்குள்ள போறதுக்கு ஒரு வித்தியாசமான வண்டி இருக்கு. அதை யூஸ் பண்ணி அதுல உள்ள போவாங்க. இவன் என்ன ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா ஹீரோய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆபீஸ். இந்த ஆபீஸ்ல இருந்தா உலகத்துல இருக்க எல்லா சூப்பர் ஹீரோக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் போகும். அப்படி இந்த சூப்பர் ஹீரோஸை கண்ட்ரோல் பண்ற இந்த ஆபீஸோட ஹெட் யாருன்னா இந்த லேடி தான். அடா இவங்க நம்ம பிரியங்கா சோப்ரா. இவங்க ரோல் கொஞ்சம் புரியாத புதிர் மாதிரியே இருக்கும். சோ க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே வாங்க. நம்ம ஹீரோ ஒருத்தவங்களே அடிபட்டு இருக்கு. நாம தான் இதை ட்ரைனிங் சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கோம். உடனடியே ப்ராப்ளம் என்னன்றதை அட்ரஸ் பண்ணுங்கன்றா. அப்ப நம்ம ஹீரோனோட அப்பா இருக்காருல்ல, அவரு இந்த ஆபீஸோட எம்ப்ளாய் இல்ல. ஸ்பேஸ்ல நம்ம ரேடார்ல ஏகப்பட்ட அன்யூஷுவல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் ஏலியன் ஸ்பேஸ் நாங்க சந்தேகப்படுறோம் மேம்ன்றா. சரி உடனடியே 2 ஹீரோ சமைச்சுங்க, அந்த ப்ராப்ளத்தை உடனே முடிச்சுட்டு வர சொல்லுங்கன்றா. ஆனா மேம் நீங்க நினைக்கிறாலும் அந்த ப்ராப்ளம் ரொம்ப ஸ்மால் இல்ல, அவங்க கிட்டத்தட்ட ஸ்பேஸ் ஃபுல்லாவே இருக்குங்க அப்படின்னு அந்த ரேடார் லென்த் ஃபுல்லா காட்டுறான். ஏகப்பட்ட கொச்சன்னு டாட்ஸா தெரியுது அந்த ஸ்கிரீன் ஃபுல்லா. சரி ஓகே, அப்ப நம்ம மொத்த ஹீரோ ஃபோர்ஸுமே இருக்குங்க, கூடவே நீங்களும் போங்க அப்படின்னு ஹீரோனோட அப்பா கிட்ட சொல்றான். ஆனா என் பொண்ணு கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லும் போது இந்த உலகத்தோட அவங்க ப்ராமிஸ் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உங்க ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் கை நீட்டுறான். அந்த ஆபீஸ் வந்து ஒரு கத்தி அவன் கைக்கு வந்து உட்காருது. நீங்க தான் லீடரா வந்து நம்ம சூப்பர் ஹீரோஸ் லீட் பண்ணணும்னு சொல்லி அனுப்புறான். இந்த வகை ஹீரோயின் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு சூப்பர் பவர் இருக்கு, ஆனா அவளுக்கு சூப்பர் பவரே இல்ல. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு கலாச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா, எங்க அப்பா ஒன்னும் சூப்பர் ஹீரோ இல்ல, அவர் இப்ப அந்த ஆபீஸ்ல ஒரு எம்ப்ளாயி தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த ஹீரோஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஆளுங்க வந்துடுறாங்க. ஹீரோயினா ஒரு கார்ல கூட்டு போறாங்க அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு. அவங்க வந்த உடனே ஹெட் இன்ட்ரோ ஆயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். நீ இனிமே எங்களோட அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கணும். எனக்கு வந்து எல்லா ஏலியன்ஸும் ஹீரோஸ் அழிச்சு முடிக்கிறவரையும் அவங்களோட பிள்ளைங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க எனக்கு ஒன்னும் புரியல. நீங்க நினைக்கிறாலும் நான் ஒர்த் இல்ல, எனக்கு எந்த ஒரு சூப்பர் பவருமே கிடையாதுன்னு பேசிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம எங்க அப்பா தான் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்காரு எந்த ஃபைட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும் கண்ணா, ப்ராமிஸ் நீ என்ன பண்ணுவேன்? ப்ராமிஸ் அவன் மேல இருக்க நம்பிக்கை போயிடும். அதானே, ஏன்னா என்னோட அம்மா இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவர் மட்டும் தான், எனக்காக வச்சு அவர் எந்த சண்டைக்கு போக மாட்டாரு அப்படின்றான். நீ கவலைப்படாத, உங்க அப்பாக்கு எதுவும் ஆகாது. இப்ப இந்த லாக்கர்ல போய் சமாதா உட்காருன்னு சொல்லி அமைச்சிருக்கான். உள்ள போனா அந்த லாக்கருக்குள்ள ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்காங்க. இவங்க எல்லாமே ஃபைட்டுக்கு போக போறாங்களா அந்த சூப்பர் ஹீரோஸோட குழந்தைங்க. அங்க வந்து ஹிட் எல்லா குழந்தைக்கும் ஹீரோயினை இன்ட்ரோ பண்றா. இவ பேர் தான் மெஸ்ஸி. இவனுமே உங்க கூட தான் இருக்க போறா. கூடி சீக்கிரமே உங்களோட அப்பா அம்மா வந்துருவாங்க. அது வரையும் சமாதா உட்காந்து ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கணும். எந்த விதமான பிரச்சனை பண்ணக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறா. ஆனா அங்க இருக்கிறது எல்லாமே அருந்து வாழுங்க போல. அதாவது சாத்திரி போனாதான் போச்சு, எல்லாம் சூப்பர் பவர் யூஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோன் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு அமைதியாயிரம். அப்போ வீல் சேர்ல வந்து ஒரு பையன் ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். என் பேர் தான் பிரெயின், என் காலுக்கு தான் பலம் இல்ல, ஆனா என்னோட மூளை உங்க எல்லாத்தையும் விட பல மடங்கு வேலை செய்யும், அதனாலதான் என் பேரு பிரெயின். இப்போ ஒரு தலை மட்டும் வந்து இவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்குது. என்னப்பா ஃப்ரெண்டு புடிச்சி அப்படின்னு. அந்த பைபிள பேர் தான் நூடுல்ஸ். அவன் வந்து ஹீரோயின் இன்ட்ரோ ஆறான். இவனோட பவரே இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிறது. அப்புறம் பிரெயின் அங்க இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் மெஸ்ஸி இன்ட்ரோ பண்ணி வர்றான். இதோ பாரு ஐபிஎல்ல வரைஞ்சிட்டு இருக்காளே, இவ்வளவு நாங்க எல்லாம் டிராயிங் தான் கூப்பிடுவோம். இவ வாயத்தை வந்து ஒரு வார்த்தை கூட இது வரையும் பேசுறது இல்ல. இப்ப பார்த்தா ஏதோ வரைஞ்சிட்டே இருக்கா, ஆனா அதை வாங்கி பார்த்தா அதுல எந்த ஒரு மீனிங்குமே இருக்க மாட்டேங்குது. அப்ப அங்க வாய்ஸ் கிளீன் ஒருத்தன் வரா. இவளுக்கு என்ன பவர்னா பாடுறதுதான் பவர். இவள ஹை ஃப்ரீக்வன்சில இருந்து லோ ஃப்ரீக்வன்சி வரையும் எல்லா விதமாவும் பாட முடியும். அப்படி லோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி பாடும்போது இவளால பறக்க முடியும். அப்படி இவளோட பவர் யூஸ் பண்ணும்போது அங்க இருக்க எல்லா பொருளும் பறக்குமா. அப்ப அந்த சேர்ல எடுத்து ஒருத்த போஸ் கொடுப்போம். அதே சீனை ஹீரோனுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகும். அடுத்ததா இன்னொரு பையனை இன்ட்ரோ பண்றான். இவன் தான் இந்த பூமியிலே ஃபாஸ்டா ஒரு சூப்பர் ஹீரோட பையன். ஆனா இவனுக்கு வந்து கேட பாரு, அவன் மனசுக்குள்ள தான் பயங்கர வேகமா ஓட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நமக்கு அவன் பண்றது எல்லாமே ஸ்லோவா தான் தெரியும். இது வந்து நூடுல்ஸ் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கானே, இவன் தான் ஃபேஸ் சேஞ்சர். இவனால அவன் மனசுல நினைக்கிற எந்த உருவத்தை என்ன எடுக்க முடியும். அவன் நூடுல்ஸ்ல கண்ணை கிண்டல் பண்ணிட்டு இருப்பானா, அதான் நூடுல்ஸ் கடுப்பாயிட்டு பெஞ்ச் உடைச்சிடும். நீ கவலைப்படாத, இது உடனே சரி பண்ணிடலாம், ரீவைன் உடனே வந்து சரி பண்ணு அப்படின்னும் போது ஒரு பிளாக் பை வந்து டைம்ல ரீவைன் பண்றான். இவனோட பவர் ஒரு சில ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மட்டும்
மட்டும் டைம் ரிவைண்ட் பண்ண முடியும். இப்போ அந்த தூர டேபிள தூக்கிட்டு ஒரு ஜிம்ல யூஸ் பண்ற பால் எடுத்து வந்து வைக்கிறாங்க. அவ அதை அடிச்சு உடைக்கும் போது அதுல வர காத்தால அவன் பறந்து போய் விளையாடுறான். அப்புறம் இதுதான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். இவளோட அண்ணனும் ட்வின்ஸ். ஆனா என்ன, ரெண்டு பேருக்கு எப்பவுமே ஆகாது. அவங்களுக்கு இருக்க பவர் மாதிரி எப்பவுமே எதிரும் புதிருமா தான் இருப்பாங்க. அடுத்ததா இந்த 5 காசு மூஞ்சி. இதெல்லாம் நாங்க இவனுக்கு வச்ச பேரு. ஆனா உண்மையுமே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளு. இவகிட்ட இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, இவனோட சோம்பேறித்தனத்தால இவனோட பவரை எதிரி போக்கஸ் பண்ணதில்லை. ஆனா தான் தான் எப்பவுமே லீடரா இருக்கணும் அப்படின்னு அவன் மனசுல ஒரு நினைப்பு. ஆனா நாங்க அவனை எப்பவுமே லீடர் ஏத்துக்க போறது இல்லை அப்படின்னு ஹீரோயின் காதல சொல்றான். அப்போ அவன் கடுப்பாயிட்டு நெருப்பு பத்த வச்சான். அந்த நெருப்பு அமைக்கிறதுக்கு வாட்டர்ல ஆன ஒரு ஃபயர் இன்ஜின் வருது. யாரோட அந்த வேலையை பார்த்ததுன்னு பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு. நீ எப்படி அதை செய்யற அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. அதுவா இந்த வாட்டரை கண்ட்ரோல் பண்றதா என்னோட பவர். ஆனா இதுக்கு நான் எப்பவுமே தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், இல்லைன்னா என்னோட பவர் நின்னுட்டு போயிடுன்றான். உன் பவர் ரொம்ப அவசரமா இருக்குன்னு சொல்லும் போது அந்த குட்டி பொண்ணு வெக்கப்பட்டுட்டே போயிடுது. அப்ப இந்த பிரெயின் இருக்கல டேட்டா பேஸ்ல கனெக்ட் பண்ணி ஹீரோயின்னா மார்க்கஸ் மெரினோட பொண்ணு அப்படின்றத கண்டுபிடிச்சாரா. இவரோட அப்பதான் சூப்பர் ஹீரோ லீட் பண்ண போறாங்க அப்படின்னு நிலத்தடி சொல்லும் போது இப்ப மிச்சர் எல்லாருமே ஹீரோயினை கேட்கறாங்க, அவர்கிட்ட என்ன சூப்பர் பவர் இருக்கு அதை காட்டுன்றாங்க. ஆமா நான் அவரோட பொண்ணு தான், ஆனா எனக்கு எந்த சூப்பர் பவர் இல்லன்றா ஹீரோயின். என்னது என்னோட அப்பா வந்து சூப்பர் ஹீரோ மிஷன்ல இருக்காரா. உடனே நியூஸ் ஆன் பண்ணாங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றா. எல்லாரும் அவங்க பிளேஸ்ல உட்காந்து அவங்க அப்பா அம்மாக்கு என்ன செக் பண்ணிட்டு இருக்காங்க. டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அங்க சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே இறங்கி அந்த ஏன்ஸை பந்தாடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. எல்லா குழந்தைங்களும் அவங்க அப்பா அம்மா டிவில காட்டும் போது விடாதீங்கம்மா விடாதீங்கப்பான்னு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சண்டை கொஞ்ச நேரம் நடந்துட்டே இருக்கும் போது அந்த ஏன்ஸோட ஆதிக்கம் அதிகமாகுது. எல்லா சூப்பர் ஹீரோஸுமே அந்த ஏன்ஸ் பிடிச்சி அதோட மெயின் ஷிப்புக்கு கூட்டு போயிட்டு இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸுமே ஒரு கட்டத்துல மாட்டிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த குழந்தைங்க எல்லாம் சோகமாயிடுறாங்க. ஹீரோயினோட மூஞ்சில மட்டும் இன்னும் ஹோப் இருக்கு. காரணம் என்னன்னா, ஹீரோயினோட அப்பா மட்டும் தான் கடைசி அந்த ஏலியன் கிட்ட மாட்டாம இருக்காரு. அடுத்ததான் நியூஸ்ல அவரை ஃபோக்கஸ் பண்றாங்க. பார்த்தா மொத்த ஏலியன் படையுமே அவர் ஒத்தால சுத்து போட்டுருது. இந்த டைம்ல அவரோட பிரேஸ்லெட்ல பேச ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட் ஹீரோயினும் போட்டிருக்காங்க. சோ அவங்க அப்பா பேசுறது ஹீரோனுக்கு கேட்கும். ப்ராமிஸை காப்பாற்ற முடியாம போனதை என்ன மன்னிச்சிருமா, ஆனா ஒரு சூப்பர் ஹீரோட லீடரா நான் இதை பண்ணிதான் ஆகணும். அப்பா அதை பண்ணாதீங்க, இப்போ தயவு செய்து திரும்ப வந்துரு அப்படின்ற ஹீரோயின். அப்பா அவரோட கத்தி எடுத்துட்டு பறந்து அந்த ஏலியன் அட்டாக் பண்ண போகும்போது அந்த ஏலியன் அவரையும் பிடிச்சிட்டு அதனோட மெயின் ஸ்பேஸ்க்கு போயிடுது. அடுத்து அந்த நாட்டோட பிரதமர் டிவில பேசுறாரு, நாங்க பூமிமா கிரகத்துல இருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு இதை விட்ட வேற வழி தெரியல, ஏன்னா அந்த பூமியை காப்பாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பு, அதுக்காக அதை எங்களோட கட்டுப்பாட்டை கொண்டு வந்து ஆகணும். அந்த ப்ராசஸ்க்கு இடையில இருப்பாங்க சொல்லிட்டு தான் உங்க கிரகத்தோட சூப்பர் ஹீரோஸா நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், உங்களுக்கு 3 மணி நேரம் டைம் தரோம், நல்லா யோசிச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா எங்களுக்கு கீழே நீங்க கட்டுப்பட மறுத்தீங்கன்னா இந்த பூமியோட செத்து உங்களையும் நாங்க அழிச்சிருவோம் அப்படி சொல்லியிருக்கின்றாரு பிரசிடென்ட். நம்ம என்ன முடிவு பண்றதே தெரியல அப்படின்னு பிரசிடென்ட் சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட்டை கட் பண்றாரு. இப்போ அந்த ஹெட் குவார்டர்ஸோட ஹெட் வரா, வெளியே ரொம்ப ஆபத்து இருக்கு, நீங்க வெளியே போக கூடாது, உங்களை இந்த ரூம்ல வச்சு லாக் பண்றோம், பேசாம நம்ம உள்ளே இருந்தாலும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றா, இல்ல நம்ம உடனடியே இந்த இடத்த விட்டு போயாகணும், ஏன்னா ஏலியனுக்கு நம்ம இருக்க இடம் தெரிஞ்சு போச்சு, அவங்க கூடி சீக்கிரம் இந்த இடத்துக்கு வர போறாங்கன்றா. இப்ப அந்த 5 காசு மூஞ்சி இருக்கால, நீ என்ன லீடர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, எப்படி ஃபியூச்சர் உனக்கு தெரியும், நீ என்ன ஜோசியக்காரியா அப்படின்னு கலாய்க்கும் போது ஹீரோயின் அந்த பேச மாட்டேன்ல ஊமை பொண்ணு, அவ கூட வந்து எப்ப பார்த்தா டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பாளே, அவளோட ஐபேட வாங்குறா. இங்க பாருங்க இந்த ரூம்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணி வச்சிருந்திருக்கா. அந்த ஃபேஸ் ஷிஃப்டர் சேர்ல ஏறி போஸ் கொடுத்தது, நூடுல்ஸ் ஓங்கி அடிச்சு ஜிம்பால டேமேஜ் பண்ணது, அட இதுல என்னமா இருக்கு, அவ பாக்கறத வரைஞ்சிருக்கா அப்படின்ற 5 காசு மூஞ்சி. அதுதான் கிடையாது, அடுத்த போட்டோ பாருங்க. இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் பாரு, இதை வரைஞ்சு வச்சிருக்கா. அவளோட சூப்பர் பவர் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்க பேசுறீங்க, அவளோட ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணி அது இந்த மாதிரி வரைஞ்சிருக்க முடியும். இதை கேட்ட எல்லாருமே ஷாக் ஆறாங்க. அடுத்தது அவளோட டிராயிங்க பாருங்க, நம்மளோட ரூம்ல இருக்கல அந்த வெண்ட், அதை உடச்சிட்டு தான் இந்த ரூம்குள்ள வரப்போகுது. ஆனா 5 காசு மூஞ்சி ஒத்துக்க மாட்டான், இவளுக்கு எந்த விதமான பவருமே இல்ல, ஆனா இவன் நமக்கு எல்லாத்துக்கும் லீடர் மாதிரி பேசிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம இந்த இடத்துல நமக்கு சேஃப்டி இல்லையா, வெளியே போனா நமக்கு சேஃப்டி இருக்குமா, கொஞ்சம் யோசிங்க, அவ பேச்ச கேட்காதீங்கன்றான். யார் லீடர்ன்ற ஆரியம் மட்டும் அப்புறமா வச்சுக்கலாம், முதல்ல நம்ம இடத்த விட்டு வெளியே போகணும். சரி ஓகே, உன் பிளான் என்ன, நம்ம இருக்க அந்த லாக்கர் ரூம் வெளியில ஏகப்பட்ட கார்ட்ஸ் இருக்காங்க, அதுவும் இல்லாம நம்ம ஹெட் குவார்டர்ஸ் தாண்டி வெளியே போறது ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கு, இதை எப்படி ஃபேஸ் பண்ண போற அப்படின்னு பிரெயின் கேக்குறான். நான் சொல்றபடி செய்யுங்க, இந்த இடத்த விட்டு நம்ம தாராளமா வெளியே போலாம் அப்படின்றா ஹீரோ. அந்த லாக்கர் ஓபன் பண்ணி ஃபேஸ் சேஞ்ச் பண்றா இருக்கால, அவன் போயிட்டு அந்த கார்ட்ஸ்ல வம்பளுக்குறான். எப்படி அவங்க லாக்கர் ஓபன் பண்ணாங்க அப்படின்னு அந்த 3 கார்ட்ஸ் சொல்ல வராங்க. லாக்கர் எப்படி ஓபன் பண்றதெல்லாம் அப்புறம் சொல்றோம், முதல்ல உங்களோட ஆக்சஸ் கார்டை கொடுங்க, இந்த இடத்த விட்டு நாங்க வெளியே போகணும்ன்ற ஹீரோயின். அவங்க தர முடியாதுன்னு குஷனை போட்டு அவங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா அந்த குட்டி பொண்ணு இருக்காளே, அவதான் அடிப்பா. அவளோட அப்பா அம்மா 2 பேருமே சூப்பர் ஹீரோஸ், அப்பாக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த்தும் அம்மாக்கு லாவா பெண்டிங் இருக்கும். அந்த லாவா பெண்டிங் தான் மாத்தி வாட்டர் பெண்டிங் யூஸ் பண்ணிட்டு இருப்பா. சோ இந்த குட்டி பொண்ணோட இன்னொரு பவர் அந்த சூப்பர் ஸ்ட்ரென்த் தான். 3 பத்தி அடிச்சு போட்டுறா. அந்த நூடுல்ஸ் அவன் கையை யூஸ் பண்ணி ஆக்சஸ் கார்டை எடுத்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறான். அந்த கால்ல ஒருத்தன் போயிட்டு அலாரம் பட்டன் ஆன் பண்ணி விட்டுறான். அந்த வெண்ட்டை உடைச்சிட்டு ஏலியன் உள்ள வருது. நான் சொன்னல இந்த பிளான் ஒர்க் ஆகாது அப்படின்னு 5 காசு மூஞ்சி சொல்லும் போது அந்த ஏலியன் அவனை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுது. உடனடியா ரீவைண்ட் பண்ணு அப்படின்னும் போது ஆக்சஸ்க்கான நூடுல்ஸ் எடுத்தால அது ஒரே ரீவைண்ட். இப்போ பிரெயின் யாரையும் அலாரம் பட்டத்துல போகாம பாத்துக்கிறான். ஹேண்ட் கப் எடுத்து லாக் பண்ண உடனே எல்லாம் அந்த ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி வெளியே வந்துறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வெண்ட்டுக்குள்ள ஏலியனே வருது. சோ இப்படி பயங்கரமா பிளான் போட்டு எல்லாம் வெளியே வந்துறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க கண்ண மாட்டிடுறாங்க. கூடவே அந்த லாக்கர் ரூம்ல ஏலியன் அட்டாக் ஆறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. இதனால திரும்ப அலாரம் பட்டனை ஆன் பண்ணி விட்டுறாங்க. எல்லாரும் தப்பிச்சு ஸ்ட்ரெயிட்டா ஓடுங்க சொல்லிட்டு ஹீரோன் ஓடும்போது ஒரு லேடி இடிச்சிடுறா. அந்த லேடி வேற யாரும் இல்ல, இந்த ஆபீஸோட ஹெட் தான். உடனே அவங்க ஆள்கிட்ட சொல்றான், வெளியே போற எல்லா டோரையும் உடனே மூடுங்க, யாரும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக கூடாது, ஏன்னா அவங்க நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டின்றா. இவங்க இடத்துல பயங்கரமா லாக் ஆயிடுறாங்க. எல்லா என்ட்ரன்ஸும் அடைச்சு விடுறாங்க. 2 பக்கமும் கார்ட்ஸ் அடைச்சிக்கிட்டு உங்களை பிடிக்கலான்னு வரும்போது தப்பிக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கும் போது மேல ஒரு வழி இருக்கிறதா காட்டுறா. அப்ப அந்த வாய்ஸ் கிட்ட சொல்லி இந்த ஆளுங்களை வச்சு அந்த ஹைட்டுக்கு படிக்க ட்ரை பண்ண முடியுமான்னு கேட்கிறா. கொஞ்சம் கஷ்டம் தான் ட்ரை பண்ணி பாக்குறேன்ற போது அவ பாட ஆரம்பிக்கிறா. எல்லா ஆளுங்களும் பறந்து வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி ஆயிடுறாங்க. அந்த படிக்கட்டு
இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாருமே அந்த சீலிங்ல இருக்க வெண்ட் ஓபன் பண்ணி எஸ் ஆயிடுறாங்க. அப்புறம் இந்த ஹெட் குவார்டர்ஸ் உள்ள வரதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்குல்ல, அதுக்குள்ள எல்லாமே ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி உள்ள போறாங்க. அப்பாடான்னு உள்ள உட்காந்து எல்லாம் பெருமூச்சு விடும்போது பிரைன் சொல்றான், இதை வச்சு நம்ம ஆஃபீஸ் செட்டு மட்டும் தான் வெளியே போக முடியும், அதுக்குள்ளே நம்மள பிடிச்சிருவாங்கன்றான். அவன் சொல்ற மாதிரி எண்டிங்ல எல்லாம் ஆளுங்க நின்னுட்டு இருக்காங்க. வாய்ஸ் குயின்ட்டா பவர் யூஸ் பண்ணி அவங்க போயிட்டு இருக்காங்கல்ல, இந்த விதிகளை பறக்க வைக்க சொல்றான். இப்போதைக்கு அந்த காட்ஸ் தப்பிச்சிடறாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பில்டிங்ஸ் இருக்கு. ஹீரோயினை பார்த்து சொல்றா, என்னால பறக்க மட்டும் தான் முடியும், வளைக்கலாம் முடியாது. நம்ம உடனே டைரக்ஷனை மாத்தி ஆகணும்னு சொல்லும் போது உடனே நூடுல்ஸ் ஓடி வந்து கண்ணாடியை உடைச்சு கிரவுண்ட்ல இருக்க ஒரு கம்பத்தை யூஸ் பண்ணி டைரக்ஷனை மாத்தி விட்டுறான். சோ இப்படி சக்சஸ்ஃபுல்லா எல்லா சூப்பர் ஹீரோஸோட குழந்தைங்களும் அந்த ஆஃபீஸ்ல இருந்து தப்பிச்சிடறாங்க. அவங்க எவ்வளவு தூரம் போக முடியுமோ போங்க, ஆனா கண்டிப்பா உங்களை பிடிச்சி திரும்ப இந்த இடத்துல கூட்டு வருவான்றா ஹெட். இப்ப உள்ள எல்லாமே பேசிக்கிறாங்க, இவ சொன்னாதான் கரெக்ட், உள்ள இருந்தா நம்ம கண்டிப்பா இந்த ஏலியன்ஸ் கிட்ட மாட்டி இருந்திருப்போம், அப்புறம் நம்ம அப்பா அம்மா காண கதி தான் நமக்கு இருந்திருக்கும். இந்த தப்பிச்சு வந்தது இல்ல, எல்லாருமே அவங்க பவர் யூஸ் பண்ணி ரொம்ப வீக்கா இருந்திருப்பாங்க. அப்ப டக்குனு அவங்க போயிட்டு இருந்த வெகிகள் கீழே விழ ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த வாய்ஸ் குயின் இருக்கால ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருந்தனால ரொம்ப எனர்ஜி ட்ரெயின் ஆயிருக்கும். இப்போதைக்கு அவ கொஞ்சமா சமாளிச்சுக்கிறா. இதுக்குள்ள ஹீரோயின் நம்ம இங்கே லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை தேடுறா. நம்ம எங்க போனாலும் நம்ம பாதுகாப்பே இல்ல, ஏன்னா சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே ஏலியன்ஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. எல்லாத்தையும் கிடையாது, ஒருத்தவங்களை இன்னும் பிடிக்கல அப்படின்றா ஹீரோயின். அந்த இடத்துக்கு லொகேஷனை செட் பண்ணிட்டு வாய்ஸ் குயின்ட்ட காட்டி எங்க எல்லாத்தையும் அங்க கூட்டு போன்றா. அங்க போயிட்டே இருக்கும்போது பவர் ட்ரெயின் ஆயிட்டு அவன் அந்த வெகிகளை விட்டுறான். சோ ஒரு கார்டன்ல கிராஷ் லேண்டிங் ஆகுது. அந்த கார்டனோட ஓனர் வெளியே வந்து பயங்கரமா கத்துறாங்க. ஆனா உள்ள இருந்து நம்ம ஹீரோயின் பாட்டிமா என்ன திட்டாதீங்கன்றா. அடே கண்ணா நீ தானடா நூல் ஹீரோயினை பார்த்து கேட்கறான். என்னது இவங்க தான் உங்களோட பாட்டிமாவா? இவங்க யாருன்னு தெரியுமா? இவங்க ட்ரெயின் பண்ண படம்லாம் அவங்களோட சூப்பர் ஹீரோ பவரே வெளியே வந்திருக்காது. எங்க அப்பா எல்லாம் இவங்கள ஒரு லெஜெண்ட் சொல்லி வளர்த்திருக்காங்க அப்படின்றான் நூடுல்ஸ். கண்ணுகளாம் லெஜெண்ட் அது இதெல்லாம் சொல்லி பெரிய ஆக்க கூடாது. ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறா. பாட்டிமா உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், நாங்க இப்ப யாரோட கண்ணுக்கும் சிக்க கூடாது, அவ்வளவுதானே, என் இடத்தை எந்த கும்பலாலே கண்டுபிடிக்க முடியாது. இந்த பக்கம் அந்த ஹீரோஸ் ஆபீஸ்ல வந்து ஹீரோன கையில போட்டிருக்கால பிரேஸ்லெட், அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தானே, அவங்க அப்பா கூட கம்யூனிகேட் பண்ண யூஸ் ஆயிருக்குல்ல, அதை வச்சு அவங்க இருக்க இடத்த ட்ராக் பண்ணிடுறாங்க. பாட்டிமா பசங்களை உட்கார வச்சு ஜூஸ்ல போட்டு கொடுத்துட்டு மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் குட்டி பசங்களா இருக்கலாம், ஆனா நீங்க சூப்பர் ஹீரோஸோட குழந்தைங்க, உங்களுக்கு சூப்பர் பவரை நீங்க எல்லாம் ஒரு டீமா சேர்ந்து யூஸ் பண்ணா அந்த ஏரியா கண்டிப்பா அந்த இடத்த விட்டு வரட்டிடலான்றாங்க. இவங்க எல்லாத்தையும் ஒழுங்கா லீட் பண்ண ஒரு லீடர் வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லும் போது அதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு அந்த 5 காசு கொஞ்சம் கை தூக்குறேன். ஆக்சுவலா நான் மாசம் வச்சுட்டு பேசினது என்னோட பேத்தியே தான். பாட்டிமா அதை பத்தி அப்புறம் பேச அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. கார்டனே ஒரு ஃபுல் ட்ரைனிங் செட்டப்பா மாத்தி எல்லாமே அவங்க பவரை யூஸ் பண்ணி பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு என்ன வேலைன்னா அந்த டீம்ல இருக்க எல்லாத்தோட பவரை பத்தி அவ தெளிவா தெரிஞ்சுக்கணும். அந்த ட்வின்ஸ் இருப்பாங்கல்ல ஃபார்வர்ட் ரிவர்ஸ், அவங்க 2 பேரும் அவங்களோட பவரை சேர்ந்து யூஸ் பண்ணா அது என்ன பயங்கரமா இருக்கும் அப்படின்றத ஹீரோன் கண்டுபிடிக்கிறான். ஆனா அதுல கஷ்டம் என்னன்னா அவங்கள பத்தி ஒண்ணு சேர்க்கறது தான். அந்த குட்டி கியூட்டி பை ஒருத்தி இருப்பாள், அவளுக்கு பயங்கரமான பவர், ஆனா குட்டி குழந்தை தானே, அது யார் மேல யூஸ் பண்ணணும்னே தெரியல, டீம்மேட் மேல யூஸ் பண்ணிட்டு இருப்பா. ஸ்லோமோட வேகத்தை ரெட்டி பார்க்க சொல்லி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பான். அந்த சமயத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிட்டு எல்லாமே சொதப்பிடும். கை வச்சு 3 முட்டு கொடுத்துட்டு சோகமா உட்காந்துறான். இதே பொசிஷன்ல தான் அந்த பக்கம் ஹீரோனோட அப்பாவும் இருப்பாரு. எல்லா சூப்பர் ஹீரோஸுமே அந்த மெயின் ஸ்பேஸ்ஷிப்ல தான் ஒரு ஜெயில இருப்பாங்க. இவ்வளவு வளர்ந்து போயிருந்தாலும் குழந்தையோட மோசமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்குள்ள போற சண்டே அந்த ஏன்ஸ் பார்த்து போட்டுருந்தா கூட நம்ம எப்போ தப்பிச்சிருக்கலாம்டா அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்றாரு. இந்த பக்கம் அந்த சிக்னல் கிடைச்ச இடத்துக்கு வந்து செக் பண்ணி பார்த்தா வெறும் மியூசிக் மட்டும் தான் கேட்கும். இதனால ஹீரோயினை தெரியும் அந்த ஆளுங்க ஹெட் குவார்டர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இங்க ஆளுங்க யாருமே இல்ல, சிக்னல் தப்பா வந்திருக்கு அப்படின்னு. இந்த பக்கம் ஒரு குட்டி ட்ரோன் மாதிரி சூப்பர் ஹீரோஸ் அடைச்சு வச்சிருக்காங்களா அந்த ரூம்குள்ள வருது. அந்த ட்ரோன் ஒரு ப்ரொஜெக்ஷன் வருது. அதுல அந்த நாட்டோட பிரசிடென்ட் பேசுறாரு, உங்களோட குழந்தைங்க ஹீரோஸ் ஹெட் குவார்டர்ஸ் வந்து காணாம போயிட்டாங்க, நாங்க எவ்வளவு தெரியும் அவங்களை எங்களால கண்டுபிடிக்க முடியல. இதை கேட்டு இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு இருந்த எல்லா சூப்பர் ஹீரோஸும் சோகமாயிடுறாங்க. இந்த பக்கம் அவங்களோட குழந்தைங்க பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கதை காட்டுறாங்க. அங்க வந்து ஹீரோனோட பாட்டி ஹீரோனை காண தேடிட்டு இருக்கும் போது அவர் ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். நீ ஃபர்ஸ்ட் நாளே இப்படி அழுதுட்டு இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்னு பாட்டிமா பக்கத்துல போய் உட்கார்றாங்க. நான் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு எந்த விதமான சூப்பர் பவரும் இல்ல, நான் ஒரு யூஸ்லெஸ். என்னது அப்படிலாம் இல்ல, யார் அப்படி சொன்னா நீ ஒரு யூஸ்லெஸ்? எல்லாரும் தான் சொல்றாங்க, அவங்க சொல்றது உண்மைதானே. நான் ஒண்ணு சொல்லட்டா, நான் நிறைய சூப்பர் ஹீரோஸா ட்ரைன் பண்ணிருக்கேன், ஆனா அவங்க எல்லாத்தையும் ரொம்ப பவர்ஃபுல்னு நான் யாரை சொல்லுவேன்னா உன்னோட அம்மாவை தான் சொல்லுவேன். ஆனா உங்களுக்கு எந்த விதமான சூப்பர் பவருமே இல்லையா அப்படின்றா ஹீரோயின். அது என்னவோ உண்மைதான், உங்க அம்மா இருக்க சப்போர்ட்டால தான் உங்க அப்பா அந்த சூப்பர் ஹீரோ டீமுக்கு லீடரா இருக்கும். உன்கிட்ட சூப்பர் பவர் இல்லாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா இவங்க எல்லாத்தோட சூப்பர் பவரையும் அவங்களோட ஹையர் எஃபிஷியன்சிக்கு புஷ் பண்றது உங்ககிட்ட மட்டும் தான் அந்த திறமை இருக்குன்றத நான் நம்புறேன். இப்படி சொல்லும் போது ஹீரோயின் கன்வின்ஸ் ஆயிட்டு பாட்டிமா கட்டி பிடிக்கிறா. அப்பா அவங்க இருக்க இடத்துக்கு மேல ஏகப்பட்ட ஹெலிகாப்டர்ஸ் போறதா பாக்குறாங்க. இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு பாட்டிமா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு சீக்கிரட்டா போறதுக்காக ஒரு வழி ஓபன் பண்றாங்க. எல்லாரும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பாத் க்ளோஸ் ஆகுது. உடனே ஹீரோயின் அந்த டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பால அவரோட ஐபேட வாங்குறான். இந்த பக்கம் அந்த பாட்டிமாவை ஏலியன் வந்து புடிச்சிட்டு போயிடுது. நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல, நம்ம அப்பா அம்மாவால முடியாது, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு எல்லாமே டவுனா பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த ஐபேட்ல இருக்க இமேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறான். அதுல ஒன்ன மட்டும் பார்த்துட்டு அவ பயங்கரமா ஆச்சரியப்படுறான். எனக்கு இப்ப என்ன பண்ணணும் தெரிஞ்சு போச்சு அப்படின்றான். அப்படி அவ என்ன இமேஜ பார்த்தா அப்படின்னு நமக்கு புரியல ஒன்னும். எல்லாரும் டனல் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த 5 காசு முடிஞ்சிருக்கால அவன்கிட்ட மட்டும் காட்டிட்டு ஏதோ ஒன்னு ரகசியமா பிளான் பண்றான். எல்லா பிளானையும் அவன் ஒருத்தன் மட்டும் தான் ஹீரோயின் சொல்றான். அதை கேட்டு முடிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து ஐபேட புடிங்கிட்டு நாங்க 2 பேரும் லீடரா வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து மதர்ஷிப் அட்டாக் பண்ண போறோம். இதோ நீங்க பாக்குறீங்களே இதே மாதிரி ஸ்பேஸ் ஷிப் தான் இந்த இடத்துல லேண்ட் ஆயிருக்கு, அது யூஸ் பண்ணி தான் நம்ம மதர்ஷிப் போக போறோம் அப்படின்னும் போது எல்லாமே டிராயிங் வரைஞ்சாங்களா அந்த பொண்ணை பாராட்டுறாங்க. பிளான் எல்லாம் புரிஞ்சு போச்சு. உடனே ஸ்பேஸ் ஷிப்ல ஏறதுக்காக ஓடுறாங்க. எல்லாமே வேகமா ஓடி போயிட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்ல ஏறிறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப் ஆபரேட் பண்ணிட்டு இருந்த ஏலியன் வேற ஒரு பக்கமா ஓடிட்டு இருக்கு. எல்லாமே உள்ள வந்துருவாங்க. சரி ஓகே நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன பிரெயின் நமக்குலாம் போறோம். அப்பதான் நோட்
பண்றான், நம்மள யாரோ ஒருத்தவங்க குறையறாங்களே அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்லோமா தான் வேக்கு பொறுமையா வந்துகிட்டு இருக்கோம். உள்ள ஆளுங்கெல்லாம் ஏறின உடனே இந்த ஸ்பேஸ்ஷிப் கத்த ஆரம்பிக்குது. இதனால வெளியே எங்கேயோ போயிட்டு இருந்த அந்த ஏலியனுக்கு அவனோட ஸ்பேஸ்ஷிப் யாரோ புடிச்சிட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸ்பேஸ்ஷிப் நோக்கி ஓடி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த டைம்ல நூடுல்ஸ் அவன் கையை யூஸ் பண்ணி ஸ்லோமோ தூக்கி உள்ள போட்டுறான். இப்ப கிளாஸ் மூடிறாங்க. அந்த ஏலியன் அட்டாக் இவங்க எதுவுமே பாதிக்கல. அதுக்கப்புறம் பிரெயின் உடனே அந்த ஸ்பேஸ்ஷிப் ஆபரேட் பண்றான். ஸ்பேஸ்ஷிப் போயிட்டே இருக்கும்போது அப்ப அந்த அனிகஸ் மூஞ்சி மட்டும் ஹீரோன் கேக்குறான், அத்தனை பேர் இருக்கும்போது ஏன் என்ன மட்டும் கூப்பிட்டு அந்த பிளான சொன்ன அப்படின்னு. நீ எல்லாத்துக்கும் லீடரா இருக்குன்னு நினைக்கிற, ஆனா சுச்சுவேஷன் ஒண்ணு அப்படி இருக்க விட மாட்டேங்குது. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு உன்னால ஒரு லீடர் இருக்க முடியும் அப்படின்னு. சொல்றபடி மட்டும் நடந்ததுன்னா என்னோட அப்பா அம்மா ரொம்ப பெருமை போடுவாங்கன்றான். இப்பெல்லாம் அந்த மெயின் ஷிப்குள்ள வந்துடுறாங்க. அவங்க இவங்க வந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பேஸ்ஷிப்ல நின்னுகிட்டு இருக்கு. இந்த இடம் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, இது எப்படி நம்ம அப்பா அம்மா தேட போறோம் அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு பிரெயின் சொல்றான், இவளோட பிரேஸ்லெட்ல தான் இவங்க அப்பா கூட பேசுறதுக்காக ஒரு கம்யூனிகேட்டர் வச்சிருக்கால, கண்டிப்பா இந்த பிரேஸ்லெட் வச்சு இன்னொரு பிரேஸ்லெட்டா நம்ம ட்ராக் பண்ணிடலாம் அப்படின்றான். அந்த பிரேஸ்லெட்டை வாங்கி இன்னொரு பிரேஸ்லெட் கிட்ட போகும்போது பீப் சவுண்ட் அதிகமாகிற மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சிடறான். எல்லாமே ஒரு வேலை ட்ராக் பண்ணிட்டு அந்த பீப் சவுண்ட் அதிகமா கேட்கற இடத்துக்கு வந்துருவாங்க. ஆனா ஒரு வித்தியாசமான சவுண்ட் கீழ இருந்து கேட்கும். அது என்ன ஏதோன்னு பயந்துகிட்டு எல்லாமே சவுத் ஒட்டி நின்றுட்டு இருக்கும்போது இவங்க நின்றுட்டு இந்த பேஸ்மெண்ட்டை உடைச்சிக்கிட்டு ஒரு ஆக்டோபஸ் கை வருது. எல்லாமே பயந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இருந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல போகும்போது அது வந்து அங்கேயே பிளாக் பண்ணுது. அந்த ஆப்போசிட் எண்டிங்லயும் பயங்கரமா பீப் சவுண்ட் கேக்குது. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய டோர் இருக்கு. டோருக்கு அந்த பக்கம் ஒரு பால்கனி இருக்கு. எல்லாரும் அங்க நின்று ஒரு பிரமிட் மாதிரி ஒரு ஷேப்பை பாக்குறாங்க. அதை இவங்க எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு பிரசிடென்ட் வராரு. இவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னு எல்லாமே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப் சேர்ந்த ஹையர் ஆபீசர் கிட்ட அவர் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்க தடச்சு வச்சிருக்கீங்களா, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா, எப்பதான் இதெல்லாம் முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. மேலத்து வந்து உத்தரவு வந்த உடனே எல்லா வேலையும் ஆரம்பிச்சு நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரசிடென்ட் அதை எடுத்துட்டு போட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்ட இவங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு அதிர்ச்சியில நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம பூமி அழிக்க போறோம்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்க விடாம நம்ம காப்பாத்தணும்னா பிரமிட்குள்ள இருக்க நம்ம அப்பா அம்மா நம்ம காப்பாத்தி ஆகணும். இதை நம்ம உடனே செஞ்சாகணும், வாங்க போலான்னு போகும்போது அந்த டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு ஹீரோஸ் ஆபீஸோட ஹெட் வரான். பூமியில இருக்க வேண்டியவ இங்க என்னடா ஸ்பேஸ்ஷிப்ல பண்ணிக்கிட்டு இருக்கா நமக்கு ஒண்ணுமே புரியல. ஹெட் வந்து குழந்தைகிட்ட ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்டர்ஸ் இந்த வெஹிக்கிள திருநீங்க, இங்க கஷ்டத்துல இருக்க வேண்டிய நீங்க தப்பிச்சு போனீங்க, உங்களால ஹெட் குவார்டர்ஸே தலைகீழ மாறிடுச்சு அப்படின்னு கடுமையா பேசிக்கிட்டே வந்து இதுதான் நீங்க பண்ணது எல்லாமே சூப்பரா இருந்தது. ஒருவேளை நீங்க அட்வென்ச்சரை மட்டும் பண்ணலன்னா இந்த ஸ்பேஸ்ஷிப் உங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. உங்க நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு அவங்களால சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சாரா. அப்ப அந்த டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பால அந்த பொண்ணு ஹீரோன் கிட்ட அந்த டேப்லெட்ல இருந்து ஒன்னு காட்டுறா. பார்த்தா இப்ப வந்திருந்தால இந்த ஹீரோஸ் ஆபீஸோட ஹெட் அவளுமே ஒரு ஏலியன் அப்படின்னு வரைஞ்சு வச்சிருக்கா. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஹீரோன் பாத்துட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த பிரசிடென்ட்டும் வந்துடுறான். நீ ரொம்ப பேசி இவங்களை என்கரேஜ் பண்ணாத, இவங்களுக்கு எல்லா மேட்டருமே தெரிஞ்சு போச்சு, சட்டுப்பட்டு எல்லாத்தையும் கூட ஜெயில போட்டு நம்ம வேலை ஆரம்பிக்கலாம் போது எல்லாமே உங்களை சுயரபோது எடுக்கிறாங்க. பார்த்தா டெண்டக்கல் சொல்லி வருது. இவங்க எல்லாமே ஏலியன்ஸ் தான் போல. எல்லாத்தையுமே புடிச்சு ஜெயிலையும் போட்டுறாங்க. உள்ள வந்துட்டு ஹீரோ ஆபீஸோட ஹெட் பேச ஆரம்பிக்கிறான். உங்க எல்லாத்தையுமே பார்க்க பாவமா இருக்கு, எப்படி உங்க அப்பா அம்மா அடிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் இல்லாம நீங்களும் அடிச்சுக்கிறீங்க, உங்களுக்குள்ள இருக்க ஈகோ தான் நீங்க இங்க வந்து மாட்டதுக்கு காரணம் அப்படின்னு ஹீரோ ஒழுங்கா லீட் பண்ணிட்டு இருக்க அந்த டீம்ல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறான். அதோட அந்த குட்டி போட்டு இருக்கல அவரோட வாட்டர் கேனை புடிங்கிடுறா. ஒன்னாவே இருக்க ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் அவங்க பத்தி பிரிச்சு வச்சிடறா. அப்புறம் அந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்றால அந்த பொண்ணோட டேப் வாங்கலான்னு போகும்போது இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன், அந்த டேப் இல்லாம உங்களோட ஃபியூச்சர் என்னன்னு சொல்ல முடியும், லைஃப் டைம் இம்ப்ரெஷன்மெண்ட் அப்படியே அந்த ஜெயிலோட சாவி எடுத்து காட்டுறா. இது இந்த குட்டி பொண்ணு நல்லா பார்த்து வச்சுக்கிறா. எல்லாரும் இந்த ஜெயிலே கிடங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. போங்கப்பா அப்படின்னு ஹீரோயின் போயிட்டு திரும்ப சோகமா உட்காந்துக்கிறா. இந்த பக்கம் அதே மாதிரி ஹீரோட அப்பாவும் சோகமா தான் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே வெளியே போக ட்ரை பண்ணியும் எந்த ஒரு விஷயமே சக்சஸ் ஆயிருக்காது. ஃபர்ஸ்ட் ஏலியன் கிட்ட இருந்து அடி வாங்கி ஒருத்தன் கீழே விழுந்தால அவன் போயிட்டு கதை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஓங்கி குத்தும் போது அந்த கதை ஓப்பன் ஆகிற மாதிரி சவுண்ட் கேட்கும். சும்மா உட்காந்துட்டு இருந்தா கதை ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு போது அந்த கதை ஓப்பன் பண்ணிட்டு யாரோ உள்ள தள்ளி விட்டுட்டு திரும்ப கதை மூடிடுறாங்க. உடம்பு ஃபுல்லா ஏதோ துணியை போத்தி வச்சிருக்காங்க. சூப்பர் ஹீரோ கூட பார்க்காம துணிக்குள்ள இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க எல்லாத்தையும் அடிச்சு துவச்சிட்டு இருக்காங்க. யாரும் அது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ என்னோட பார்ட்டி மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி பயமா திரிட்டு இருக்காங்க. ஒரு வருஷமா என்கிட்ட ட்ரைனிங் வராம உங்களோட நிலைமையை பாரு, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க டீமுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க. ஆனா அவங்களோட பசங்க அப்படி இல்ல, நான் எள்ளுன்னா என்னையா இருக்காங்க, அவங்க நம்மள கண்டிப்பா காப்பாத்துவங்க, பொறுத்துக்கிட்டு இருங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஹீரோட டீம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஆபீஸோட ஹெட் இந்த நாளுக்காக ஏகப்பட்ட வருஷம் பிளான் பண்ணிருக்காங்க போல. எலெக்ஷன்ல நமக்கே தெரியாம ஏகப்பட்ட தில்லுமுள்ளு பண்ணி ஏலியன் நம்ம நாட்டோட பிரசிடென்ட் ஆக்கியிருக்காங்க. பிரைன் சொல்ற நான் ஒரு முட்டாள் தான், நம்ம பிரசிடென்ட் பேரை திருப்பி போட்டா ஐஎம் ஏலியன் வருது. இதை கூட நான் செக் பண்ணாம உட்கார்ந்து இருந்திருக்கேன். இந்த பக்கம் இந்த டிராயிங் பொண்ணு உட்காந்து ஐபேட்ல வேற ஏதோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான உருவத்தை வரைஞ்சிட்டு இருக்கு. அடுத்து அதுதான் இவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண போது போல. இந்த பக்கம் இந்த குட்டி பொண்ணு போயிட்டு டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றா, அதனால முடியல, எனக்கு தண்ணி வேணும், நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன்றா. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நம்ம இந்த இடத்த விட்டு எங்கேயும் வெளியே போக முடியாது. இந்த வால் 2 மீட்டர் திக்னஸ்ல இருக்கு, அதுவும் இந்த டோர் இருக்கு, இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது, நம்ம கண்டிப்பா இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது. எனக்கு வீட்டுக்கு போகணும் போல இருக்கு, எங்க அப்பா அம்மா பார்க்கணும் போல இருக்கு அப்படின்றாங்க. எல்லாருமே அதை நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரைனும் 5 பைசா மூஞ்சும் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க கைஸ் அப்படின்னு ஆறு சொல்ல வரும்போது ஹீரோயின் கண் அடிச்சு அவன் ஃபீல் பண்ணட்டும் அப்படின்னு விட்டுறான். அப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது எல்லாம் ஆரம்பிச்சிடறாங்க. ரிவர்ஸ் அவன் மனசுல இருக்கிறத பேசும்போது அவன் தங்கச்சி ஃபார்வர்டுக்கும் அவனுக்கும் இருக்க சண்டை ஒரு வழியா முடிவுக்கு வருது. 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. ஆனா அம்மா அப்பாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அழுதுதான் இருக்காங்க. இப்ப அந்த குட்டி பொண்ணு கேட்கறா, இதுக்கு இப்ப எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோயின் அவளை பார்த்து கண்ணடிக்கும் போது ஓ அப்படியா, எனக்கு கதை புரிஞ்சிருச்சு. இப்ப அழுதுட்டு இருக்காங்களே அவங்க கண்ணீர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த குட்டி பொண்ணு அந்த ரூமோட சாவி செஞ்சிடறா. கண்ணி எந்த ஃபார்மா இருந்தாலும் அதை மாத்த முடியல. சோ அந்த கண்ணீரை ஒரு சாவியா மாத்தி அந்த ரூம் விட்டு பேசுறாங்க. இந்த பக்கம் ஹீரோனோட பாட்டி அம்மாவும் அவங்களோட பையனுமான ஹீரோனோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அங்க இருக்க ஒருத்தவன் அவனோட சூப்பர் பவர் யூஸ் பண்ணி அங்க இருக்க ஒரு மானிட்டரை வெளியில நடக்கு
நடக்குது அப்படின்றத பாக்குற மாதிரி செட் பண்ணிடுறான். அது மூலமா எல்லாமே அவங்க பசங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாத்துமே நம்பிக்கை வருது அவங்க எல்லாமே நம்மள காப்பாத்திடுவாங்க அப்படின்னு. ஆனா அந்த பக்கம் டீம்ல ஒரு பிரச்சனை. 5 காசு மூஞ்சி என்ன சொல்றாங்க, நம்ம அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் போய் காப்பாத்துவோம், அவங்க இன்வெஸ்ட் தடுத்துருவாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இல்ல நாமளே இந்த இன்வெஸ்ட் தடுத்துடலாம். ஏன்னா பிரைன் சொன்னா இன்னும் 18 நிமிஷத்துக்குள்ள இந்த ஸ்பேஸ் உலகத்தை இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ரூம்ல உட்கார்ந்திருக்க டைம்ல பிரைன் அதை தேடி கண்டுபிடிச்சிருப்பான். ஆனா 5 காசு மூஞ்சி ஹீரோயின் பேச்ச கேட்கற மாதிரி இல்ல. வேற யாராச்சும் அவங்க பக்கம் வருவாங்கன்னு பார்த்தா யாருமே அவங்க சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல. அதனால ஷேர் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஒருத்தனை மட்டும் வலுக்கட்டாயமா அந்த கேங்ல இருந்து பிரிச்சு கூட்டு போயிடுறான். இப்ப கேங் ரெண்டா பிரியுது. அவங்களோட அப்பா அம்மா அந்த டிவில பாத்துட்டு இருக்காங்க சோகமா. போகும்போது 5 காசு மூஞ்சி போங்க போங்க, அந்த பவர் இல்லாத பேச்சு தானே கேக்குறீங்க, ஸ்ட்ரெயிட்டா போய் அவங்க ஏலியன்ட்ட தான் மாட்டி விட போறான் அப்படின்னு சபிச்சுட்டு வேற போறான். ஹீரோயின் கேங்ல இருக்க பிரைன் என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பேஸ் ஷிப்போட கண்ட்ரோல் சென்டருக்கு போவோம், அங்க போனா கண்டிப்பா ஏதாவது நமக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டு போறான். இந்த பக்கம் 5 காசு மூஞ்சி பேச்ச கேட்க மாட்டான். இதுக்கு நான் இங்கெல்லாம் கூட்டு வர, இங்கெல்லாம் அப்பா அம்மா இருக்க வாய்ப்பு இல்ல, அந்த பிரமிடுக்கு போனா தான் நம்ம அப்பா அம்மா கண்டுபிடிக்க முடியும்ன்றான். உன் லீடருக்கு ஆர்டர் பண்ணாலும் நீ பெரிய ஐடியா, என்னது நீ லீடரா, உன்னை யார்ப்பா லீடர் ஏத்துக்கிட்டான் அப்படின்னு அவங்க திரும்ப அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. இதை ஹீரோ ஆபீஸோட ஹெட் பாக்குறான். அந்த 5 காசு மூஞ்சி சும்மா விடாதீங்க, அவன் அந்த ஸ்பேஸ் நடமாட விட்டா நம்ம மொத்த பிளானிங் சொதப்பி வச்சிரும் அப்படின்னு எல்லாமே கிளம்பி நம்ம 5 காசு மூஞ்சி பிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இந்த பக்கம் கண்ட்ரோல் ரூம் கிட்ட வந்தாங்கல்ல, அவங்கள ஏலியன் ஆளுங்களை சுத்தி வளர்ச்சாங்க. நம்ம பசங்க சூப்பர் பவர் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வாய்ஸ் குயின் எல்லாத்தையுமே கத்தியே சாக அடிக்கிறான். ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ஸ்லோமோவும் கம்பைன் பண்ணி ஸ்லோமோவை வேகமா ஓட வச்சு அட்டாக் பண்ண வைக்கிறாங்க. இந்த குட்டி கியூட்டி பையன் எங்கடா போனான்னு பார்த்தா உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருப்பா. இப்போ அது தேவையில்ல அப்படின்னு ஹீரோயின் அவளை கத்தி அவங்க அப்பா அம்மாவோட பேர் சொன்ன உடனே அவ பவர் 10 மடங்கா பூஸ்ட் ஆயிடுது. எல்லாத்தையும் போட்டு பந்தாட ஆரம்பிக்கிறான். ஈவன் பிரைன் இருக்கால வீல் சேர்ல உட்காந்துருப்பானே, அவன் கூட நூடுல்ஸோட ஹெல்ப் யூஸ் பண்ணி அவன் வீல் சேரை வெப்பனா மாத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல வாய்ஸ் குயின் அடிச்சிட்டு இருந்த ஆளு கையை வந்து டெண்டகிள்ஸ் மாதிரி மாத்துறான். அப்பதான் அவங்க எல்லாமே டெண்டகிள்ஸ் இருக்கிற ஏலியன்ஸ் எல்லாத்துக்குமே புரியுது. இவங்க நம்ம தப்பா கடக்க போட்டுட்டோம் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறான். சோ அவங்க டெண்டகிள்ஸ் யூஸ் பண்ணி மேல இந்த ஹேண்ட் கஃப் எடுத்து எல்லாரோட கையிலயும் போட்டு விட்டுறாங்க. இந்த பக்கம் 5 பைசா மூஞ்சி போயிட்டு எல்லாத்தோட கதையை அடிச்சு உடச்சிட்டு இருக்கான். பவரை ஃபோக்கஸ் பண்றோம், கதை உடைக்கிறோம்ன்றான். ஒண்ணு உடைய மாட்டேங்குது. பவரை யூஸ் பண்றோம், இங்க இருந்து உள்ள டிரான்ஸ்போர்ட் ஆகிறோம்ன்றான். போய் கதவுலயே முட்டிக்கிட்டு கீழே விழுந்துறான். அங்க வந்து ஹீரோ ஆபீஸோட ஹெட் நல்ல முயற்சி பண்ணாக்கண்ணா, இவன் ஆஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்றான். 5 பைசா மூஞ்சி வசமா மாட்டேங்கிறான். இந்த பக்கம் ஃபார்வர்டோட பவர் யூஸ் பண்ணி பாக்குறான். ஆனா அவன் கை லாக்கா இருக்கனால முடியல. அப்ப தங்கச்சி சொல்றேன் நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்றாங்க. டைம் வந்து பேக்வர்ட்ல போயிடுது. இப்போ ஹீரோ சொல்ற நூடுல்ஸ் இந்த ஹேண்ட் கஃப் இழுத்து கீழே போடு, இப்போ டைம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்கன்றான். இப்போ எல்லா ஏஜென்ட்ஸோட காலையில வந்து ஹேண்ட் கஃப் லாக் ஆயிடுது. லாக் ஆன என்கிட்ட தான் சாவி இருக்கே அப்படின்னு எடுத்து காட்டுறான். திரும்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அந்த சாவி அவன் கையில இருந்து புடிங்கறாங்க. எல்லாம் நல்லா டீம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு எல்லாத்தையும் பாராட்டிட்டு இருக்கா ஹீரோயின். இத டிவில பார்த்த அப்பா அம்மா அவங்க பிள்ளைங்க நினைச்சு பயங்கரமா பெருமைப்பட்டு இருக்காங்க. இந்த பக்கம் 5 பைசா கொஞ்சம் முடிச்சுட்டு போனாங்கல்ல, அவனை லாக் பண்ணி பிளான் எல்லாத்தையும் வாக்குமூலமா சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவன் பிளான சொல்ற மாதிரியே இல்ல, நல்லா வெறுப்பேத்துற மாதிரி பேசி காண்டாக்கி விட்டுறான். இந்த பக்கம் எல்லா டீமுமே அந்த பிரமிட் கிட்ட வந்துடுவாங்க அவங்க பேரண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக. இவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு தானே போனாங்க, இங்க இதுக்காக வந்தாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். அதை பின்னாடி சொல்லுவாங்க, சரி வந்ததும் வந்துட்டோம், இந்த பிரமிட் ஓபன் பண்ணி உள்ள இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்தோம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. இவங்க பிரமிட் கிட்ட போகும்போது அதை சுத்தி ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்ட் கிரியேட் ஆயிடுது. நம்ம கிட்ட வந்தோமே, இப்ப போய் இப்படி ஆகணும், இந்த வேலையை யார் பண்ணிருப்பா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப டிராயிங் பண்ற இந்த பொண்ணு வில்லத்தனமா சொல்றான், இந்த வேலையை பண்ணது நான் தான். எல்லாமே ஷாக் ஆறாங்க, நீ பேசுவியா அப்படின்னு. நீங்க உங்க அப்பா அம்மா மாதிரி செய்யற வேலையில கவனமே இல்ல, உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் போய் நாங்க இப்ப ஒன்னாதான் இருக்கோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, அப்ப எங்க அவங்க டீமுக்கு லீடரா வந்து துடிச்சிட்டு இருப்பானே அந்த பையனை காணோம், அவன டீம் விட்டு நீங்க விரட்டி விட்டுட்டீங்க அப்படின்றா. யார் சொன்னா, அவன் எங்க டீம்ல ஒருத்தவன் தான், இதெல்லாம் நீ கேட்டுட்டு தானே இருக்க படி அப்படின்றா ஹீரோயின். பேஷிப்போட கண்ட்ரோல் ரூம்ல இருந்து மைக் மூலமா வேலை திட்டி பேசிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ட்விஸ்ட், அப்ப ஹீரோ ஆபீஸோட ஹெட் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு இருக்காளே, அது யாருன்னு பார்த்தா அந்த உருவத்தை மாத்துவால அந்த பைபிள்ல தான். ஒரிஜினல் உருவத்துக்கு வரும்போது தான் தெரியுது இதெல்லாமே டீமா போட்டு இவங்க ஒர்க் அவுட் பண்ண பிளான் அப்படின்னு. சோ ஒத்தால மட்டும் கண்ட்ரோல் ரூமுக்கு அமுச்சு விட்டுட்டு மிச்சம் மொத்தால யூஸ் பண்ணி பேஷிப்ல இருக்க எல்லா ஏலியன்ஸுமே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த டிராயிங் வரையற பொண்ணு எதுக்காக இந்த டீமுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறான்னு பார்த்தா அவளுமே ஒரு ஏலியன் பைபிள் தான். எப்படி நீ எங்க டீம்ல மறைஞ்சு சர்ப்ரைஸ் கொடுக்க ட்ரை பண்ணியோ அதை விட இந்த சர்ப்ரைஸ் பயங்கரமா இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்கும்போது, நீங்க எல்லாம் இன்னும் டீம்ல ஒன்னாதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு மேல கண்ட்ரோல் ரூம்ல வந்து ஆன்சர் வருது, லீடர் என்ன சொல்றாங்களோ அதான டீம்மேட் செய்யணும். என்னது நீ இந்த பவர் இல்லாத பொண்ண லீடரை ஏத்துக்கிட்டியா? இது எப்ப நடந்தது? எல்லா டனல்ல தான், நீ தான் ஏலியன் ஸ்பெயின் அவன் என் கிட்ட அப்பதான் சொன்னான். இதை கேட்டு டீம்மேட் எல்லாமே மிரண்டுறாங்க. என்னது இந்த டிராயிங் வரையற பொண்ணு ஒரு ஏலியன் ஸ்பையா அப்படின்னு. எஸ் நீங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்றா ஹீரோயின். இப்ப அந்த பொண்ணோட உடம்புல இருந்து குட்டி குட்டி டெண்டகல்ஸ் வருது. பரவாயில்லையே, இந்த மேட்டர் எப்ப கண்டுபிடிச்சு அப்படின்னு கேக்குறான். நீ டிராயிங் ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ண வரைஞ்சோ இல்ல ஏனோதோன்னு வரைஞ்சோ அது தெரியாது, ஆனா உன் டிராயிங் எப்பவுமே போய் சொன்னதில்ல. அந்த டிராயிங்ல தான் நீ ஒரு ஏலியன் ஸ்பெயின் ஒன்னாரியாம நீ வரைஞ்சிருந்த. அதை பார்த்துதான் நாங்க 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணோம். இந்த ஷேப் ஷூட் பண்ணுவோம்ல, அவன் தப்பிச்சு நம்ம ஹீரோ டீமுக்கு ஓடி வந்துடுறான். இந்த பக்கம் கண்ட்ரோல் ரூமுக்குள்ள இருக்க 5 காசு மூஞ்சி ஃபோர் ஷீல்டோட பட்டனை கண்டுபிடிச்சு அதை ஆஃப் பண்ணிடுறான். கீழ இருக்க ஹீரோ டீம்ல பயமா என்ஜாய் பண்ணி கத்திட்டு இருக்கும்போது இப்ப வில்லியா மாறிட்டால அவ சொல்றான், வெற்றியை நீங்க அவசரப்பட்டு கொண்டாட கூடாது. இன்னும் நீங்க நாங்க உங்க பூமியை படையெடுக்கிறத தடுக்கல, அதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி இந்த கேம் முடிக்க போறது நான் தான் அப்படின்றா. இப்ப ஐபிஎல்ல ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் வரைஞ்சு வச்சிருப்பால, அது அந்த ஐபிஎல் வந்து வெளியே வந்து இந்த டீமை பார்த்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த ஐபிஎல் வந்து ஏகப்பட்டதை இறக்கிட்டே இருக்கு. அது 5-6 வெளியாகி இவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு. இப்ப ஹீரோயின் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறா, நம்ம அப்பா அம்மாக்காக நம்ம பூமிக்காக இந்த ஈரன்ஸா இல்ல மனுஷங்களான்னு பார்த்தலாம் அப்படின்னு எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போட சொல்றான். இதனால கண்ட்ரோல் ரூம்ல வேலை முடிஞ்சிட்டு நடக்க போற சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான அவங்க ஆளுங்களோட ஹீரோ ஆபீஸோட ஹெட் என்ட்ரு
கட்டுறாரா. எதுக்கிட்டா கதை உடச்சிங்க, அது ஆல்ரெடி தொடர்ந்து தான் இருக்குன்றான். நல்லா பேசு, ஏன்னா இன்னைக்குதான் நீ உயிரிடவே இருக்க போற. உனக்கு கடைசி இருந்தா சொல்லுன்னும் போது நீங்க என்ன குறைச்சி எதாவது போட்டுட்டீங்க. நான் முன்ன மாதிரி என்னோட பவரை கட்டுப்படுத்த தெரியாம இல்ல, என்னோட பவரை கத்துக்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேட் பண்ணதே அவதான். அதனாலதான் அவளை நான் லீடரா ஏத்துக்கிட்டேன். இப்ப வரீங்களா மோதி பாத்துடலாம் அப்படின்னு இவன் அவங்களை எதிர்த்து சண்டை போறதுக்கு ரெடி ஆறான். இந்த பக்கம் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண ரெடி ஆறாங்க. வழக்கம் போல ஸ்லோமா தான் ஃபர்ஸ்ட் போய் அட்டாக் பண்றான். பின்னாடி ரீவேனும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டும் அவனோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்றாங்க. இந்த டீம் ஒர்க்க டிவில உட்காந்து இந்த பசங்க அப்பா அம்மா எல்லாம் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் கண்ட்ரோல் ரூம்ல 5 கஸ் மூஞ்சி அவனோட மொத்த பவருமே இறக்குறான். பயங்கர ஹைட்டுக்கு பறக்கிறான். ஷேப் பண்ணி அயன் பாலா மாறான். அவன் கையில இருந்து கரண்ட் எல்லாம் வராக்குறான். எல்லா பவர் யூஸ் பண்ணி அங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறான் ஒத்தாலாம். இதோட மட்டும் இல்ல, என்கிட்ட இன்னொரு சூப்பர் பவர் இருக்கு, அதுக்கு நீ தான் முதல் பலியாடு அப்படின்னு ஹீரோ ஹெட் குவார்ட்டர்ஸோட ஹெட் இருக்கால அவளை கை காட்டுறான். பார்த்தா அவன் கையில இருந்து ஒரு ரே போகுது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவளை ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிக்குது. இந்த பக்கம் அந்த குட்டி பொண்ணு கியூட்டி பை அவ வந்து அவளோட வாட்டர் பவரை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் லாக் பண்றதுக்காக சுரிக்கன் செய்யறா. அத நூடுல்ஸோட கையை யூஸ் பண்ணி ஹீரோயினும் ஸ்லோமோவும் அந்த மான்ஸ்டர் மாதிரி அடிக்கிறாங்க. அதுல ஒரு 2 மான்ஸ்டர் போய் பயங்கரமா லாக் ஆயிடுது. இதோட சரி அந்த குட்டி பாப்பாக்கு தண்ணி பார்த்ததுனால இந்த மாதிரி இருக்க சுரிக்கனும் பண்ண முடியாம போயிடுது. எனக்கு தண்ணி வேணும் இருக்கா. இப்ப பிரைன் என்ன பண்ணிருப்பானா, அந்த பிரமிடை எப்படியாச்சும் டிஸ்மேண்டில் பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவன் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவான், அந்த பிரமிட் உருவானதே லிக்விட் மெட்டலால தான், ஏன் நீ அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. உடனே அந்த குட்டி பொண்ணு ஓடி போயிட்டு அந்த மெட்டலை யூஸ் பண்ணி ஒரு ஷாக் செய்யறா. அதை யூஸ் பண்ணி இன்னும் 2 மான்ஸ்டரையும் போட்டு தள்ளிடுறா. இப்படி எல்லா மான்ஸ்டரையும் போட்டு தள்ளிட்டு பயமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டிராயன் வரையற தோல்வி ஒத்துக்க மாட்டான். இன்னும் 2-3 மான்ஸ்டர் இறக்கி விட்டுறான். இந்த ஹீரோயின் என்ன பண்றானா, நூடுல்ஸோட ஹேண்ட பிரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்றா. ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு போறதுக்கு. யாராச்சும் போய் நடுவுல நின்னு அந்த 2 மான்ஸ்டர் அந்த பிரிட்ஜ் கிட்ட கூட்டுவாங்க அப்படின்றா. எல்லாருமே அதுக்கு தயாரா இருக்கும்போது எல்லாத்தையுமே நிறுத்த சொல்லிட்டு, இல்ல இந்த வாட்டி நான் போறேன் அப்படின்னு அவன் அந்த பிரிட்ஜோட நடுவுல போய் நிக்கிறா. 2 மான்ஸ்டர் 2 பக்கத்துல இருந்து அவளை அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோயின் கண்ணை காட்டுறா. நூடுல்ஸ் அவன் கை எடுக்கிறான். இப்ப அந்த 2 மான்ஸ்டரும் ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. அப்ப நூடுல்ஸ் என்ன பண்றான், திரும்ப அவன் கையை யூஸ் பண்ணி ஹீரோயினை மேல கூட்டு வந்துடுறான். இதை பார்த்துட்டு இருந்த அந்த பசங்களோட பேரண்ட் எல்லாம் பயங்கரமா பெருமைப்படுறாங்க. நம்ம பசங்கள்ட்ட இருந்து பார்த்து கத்துக்க வேண்டிய மேட்டர் நிறைய இருக்கு அப்படின்னு. இப்ப இந்த பக்கம் டீம் எல்லாம் யூனிட் ஆனதுக்கு அப்புறம் பிரைன் ஒரு டிவைஸ் எடுத்துட்டு வரான். ஒரு டிவைஸ் எடுத்துட்டு இதை அங்க பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வேலை எல்லாம் முடிஞ்சிடும். அவன் பிரைன் சொன்ன மாதிரி நூடுல்ஸ் அதை ட்ரை பண்ணலாம்னு போறான். அப்ப அந்த குட்டி வெளி சும்மா இருக்க மாட்டா, திரும்ப அவனோட ஐபேட் யூஸ் பண்ணி அதை தட்டி விட்டுறான். இதெல்லாம் அந்த டிவைஸ் பயங்கர கீழே போய் விழுந்துருது. நூடுல்ஸ் அவன் கையை விட்டு திரும்ப எடுக்க பாக்குறான். ஆனா அது ரொம்ப ஆழமா இருக்கனால அவன் கை அவ்வளவு தூரம் கூட போக மாட்டேங்குது. இதை பார்த்துட்டு இருந்த ஸ்லோமோ என்ன பண்றான், யார்கிட்டயுமே சொல்லிக்காம அவனா குதிச்சு அந்த டிவைஸ் எடுக்கிறதுக்கு போயிடுறான். கீழே போனவன் டிவைஸ் எடுத்து மேல காட்டுறான். அதை பார்த்து எல்லாமே குதிக்கிறாங்க. ஏன்னா அவனோட பவர் என்ன, ஸ்லோவா தானே போவாங்க. அவ்வளவு ஹைட்ல இருந்து குதிச்சாதான் அவன் ஸ்லோவா தான் போய் லேண்ட் ஆயிருப்பான். இதை பார்த்து ஸ்லோமோட அப்பா, என் பையனுக்கு இருக்கிறதுல மொக்கையான பவர் நினைச்சேன், ஆனா அதை இப்படி கூட யூஸ் பண்ணலாம் எனக்கு தெரியாம போச்சு. எல்லாம் சரி, இப்ப அவன் எப்படி மேல கூட்டிட்டு வருது அப்படிங்கிறான் பிரைன். இதுக்கு உடனே ஹீரோயின் 5 பைசா மூஞ்சியை கூப்பிடுறான். அவன் அந்த கண்ட்ரோல் ரூம்ல எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பான். சரி உங்களோட விளையாட்டத போது எனக்கு வேலை வந்துச்சு அப்படின்னு டெலிபோர்ட் ஆயிட்டு அங்க போறான். இன்னும் எத்தனை பவர் அவன் பைப்ல ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. கீழே போயிட்டு ஸ்லோமோ டெலிபோர்ட் பண்ணி திரும்ப மேல கூட்டு வந்துடுறான். இப்ப அந்த டிவைஸ் நூடுல்ஸ் கொடுக்கும்போது வெறும் 5 செகண்ட் தான். அந்த பிரமிட் மேல இருக்க மதர் போர்ட்ல அந்த டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். கரெக்டா நூடுல்ஸ் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கிறான். அந்த 5 செகண்டும் முடியுது. இப்ப அந்த பிரமிட் ஓபன் ஆகுது. இந்த பக்கம் அந்த குட்டி வெளி இருக்கால, அவ பயங்கரமா சிரிக்கிறா. ஹீரோனோட டீமுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா, முடித்துக்குள்ள எல்லாமே கரெக்டா பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா உள்ள இருந்து அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே வெளியே வந்துடுறாங்க. இப்பதான் அவங்க மூஞ்சிலே சிரிப்பு வருது. அந்த வெள்ளி குட்டி பொண்ணு இருக்கால, அவ பக்கத்துல ஹீரோ ஆபீஸோட ஹெட், அந்த நாட்டோட பிரசிடென்ட் எல்லாமே வந்து நிக்கிறாங்க. நம்ம இன்னொரு போராட்டத்துக்கு தயாராகணும் அப்படின்றா ஹீரோயின். ஏ குட்டி சூப்பர் ஹீரோ டீம் லீடர், உங்களுக்கு வச்ச ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு அப்படின்றா. என்னது, நீங்க உங்களுக்கு ட்ரைனிங் வச்சீங்களா? அப்ப நீங்க எங்க பூமி இன்வைட் பண்ண வரலையா? எங்க உலகத்தை நீங்க அழிக்க போறது இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. இல்ல நாங்க அதை பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் அவளை பார்த்து கேக்குறா, இதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருக்க பவர் மாதிரி உங்களுக்கு பவர் கிடைக்கும் நாங்க நம்பணும். ஏன்னா அடுத்ததான் உங்களோட ஜெனரேஷன் தான் இந்த உலகத்தை காப்பாத்த போது. அதனாலதான் இப்படி ஒரு பிரச்சனை உருவாக்கி உங்களை ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா பூமியில நடக்கிற எந்த பிரச்சனை உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அப்படியே அந்த குட்டி நெல் சொல்லி முடிக்கும் போது பிரசிடென்ட் பேசுறாரு, இந்த மொத்த கேலக்சிலே பூமியில வாழ்றதா ரொம்ப சிறந்த வாழ்க்கை, இதெல்லாமே உங்களுக்கு புரியணும். அதுக்காக தான் உங்க கவர்மெண்ட்டை ஏமாத்தி எங்களோட சுப்பீரியர் மிஸ் மேடிசன் இந்த வேலையை பார்த்தாங்க அப்படின்னு ஹீரோ ஆபீசர் ஹெட் கை காட்டுறான். நல்ல வேலையா இதோட முடிவில் உங்களோட பவரை நாங்க வெளியே கொண்டு வந்துட்டோம். என்னதான் நீங்க இவ்வளவு பவர் இல்லைன்னு சொன்னாலும் இந்த டீமுக்கு லீடரா இருந்து எல்லாரையும் டீம் ஒர்க் பண்ண வைக்கிறதா தன்னோட பவர்னு அப்ரூவ் பண்ணிருக்கா. இப்ப பிரைன் சொல்றான், எல்லாம் சரி, நாங்க ஒரு நிமிஷம் லேட்டா அந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும், இதெல்லாம் வெறும் ஸ்டிமுலேஷன் தான், என்ன நடந்திருக்கும்னு எங்க சுப்ரீம் லீடர் தான் தெரியும் அப்படின்றான் பிரசிடென்ட். அந்த குட்டி பொண்ணை தான் கை காட்டி இருப்பான். எனது உங்களுக்கு சுப்ரீம் லீடர் இந்த குட்டி பொண்ணு அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஆமா, எங்க கிரகத்துல சின்ன குழந்தைங்க தான் எல்லா விஷயத்துக்கும் இன்சார்ஜா இருப்போம். நீ ஒரு நல்ல லீடரா வரணும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதை நீ இப்ப நிரூபிச்சு காட்டிட்டு அந்த உரிமையில உன்கிட்ட கேட்கிறேன், இந்த யூனிவர்ஸ்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையோட டீம் யூஸ் பண்ணி உன்னால சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். கண்டிப்பா, எந்த பிரச்சனைனாலும் சரி, உங்க கிரகத்திலே பிரச்சனைனாலும் அங்க நாங்க வந்து நிப்போம் அப்படின்றா ஹீரோயின். உன்னோட நம்பிக்கையான அந்த வார்த்தைக்கு நன்றி அப்படின்னு எல்லா குட்டி பசங்களும் அப்பா அம்மாவோட சேர்த்து வச்சுட்டு இவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. அப்ப ஹீரோயின் அவங்க அப்பாவை போய் கட்டி பிடிச்சு சொல்றான், நீங்க என்னோட ப்ராமிஸை மீறிட்டீங்க, அதனால உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. இனிமே எந்த சூப்பர் ஹீரோ வேலைக்கு போனாலும் என்னைய கூட்டு போகணும், அதுதான் அந்த பனிஷ்மெண்ட் அப்படின்றா. அது சரின்னு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் ஒரு டீமோட ஒரு எக்ஸ்பெண்டபிள் போஸ்ட் கொடுத்து இந்த பூமியோட ஃபியூச்சரை காப்பாற்ற போறது நாங்க தான் சொல்லி அப்படியே கட் பண்ணி we can be the heroes அப்படின்ற படத்தை முடிக்கிறாங்க. என்ன गाइस, இந்த படத்தை பாத்தீங்களா? இதோட கதையை 2 விதமான ஒன்லைன்ல சொல்லலாம்.
ஒன்னு ஹியூமன்ஸோட ஹையர் அட்வான்ஸ்ல இருக்க ஒரு சிவிலைசேஷன் படையெடுத்து வந்து நம்ம பூமியில இருக்க சூப்பர் ஹீரோஸை ட்ரெயின் பண்ணிட்டு போறாங்க. ஆறு இல்லனா அதே மாதிரி நீ என் காதத்தோடு பாப்போம். நான் ஓடட்டா அட நார பயல காதத்துறதுக்காடா இத்தனை கிலோமீட்டர் விரட்டிட்டு வந்த. இந்த மாதிரி கூட அந்த ஒன்லைன் சொல்லலாம். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு ஃபாலோ பண்ண மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம சேனலோட எல்லா சோஷியல் மீடியா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்ன இங்க எபிசோட் யாரும் தடுக்க போறது இல்ல, நாங்களும் வீடியோ போறதை நிறுத்த போறது இல்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.